வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவிருக்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். வேதம் அப்படின்னு ஒரு தெலுங்கு படம் 2010 வெளிவந்தது. அந்த படத்தை திரு விடிவி கணேஷ் அவர்கள் தமிழில் ரீமேக் செய்வதற்கான உரிமையை பெற்று 2011 அந்த படத்தை தயாரித்தார். திரு கிரிஷ் என்கின்ற ஒரு இயக்குனர் அந்த படத்தை இயக்கினார். சிம்பு, பரத், சரண்யா, அனுஷ்கா, பிரகாஷ்ராஜ், ஜாஸ்மின், விடிவி கணேஷ் மற்றும் பலர் எல்லாம் நடித்திருக்கிறார்கள் அந்த படத்தில். அந்த படத்தை நிறைய பேர் பார்த்திருக்கலாம். பார்க்காதவர்கள் அந்த படத்தை பாருங்கள். அடிதடி, வெட்டுக்குத்து, சண்டை சச்சரவு, சொத்து தகராறு, நிறைய சமூக அவலங்கள், சர்வதேச குற்றங்கள் என்றெல்லாம் நிறைய படங்களை எல்லாம் பார்த்து சலித்து போயிருக்கக்கூடிய நம்முடைய திரைப்பட ரசிகர்களுக்கு இந்த ஒரு திரைப்படம் சற்றே ஒரு மாறுதலான ஒரு திரைப்படமாக இருக்கும். இந்த படத்துல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படம். அதனுடைய ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொரு கட்டத்துல தாங்கள் செய்த தவறுகளிலிருந்து மனமாற்றம் பெற்று புதியதொரு தியாகத்தை செய்து வாழ்க்கை முறையே மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது. மனித மனதினுடைய சபலம், சிற்றின்ப நாட்டம், பணவெறி, மதவெறி, இந்த மாதிரியான தீமைகள் ஒரு பக்கம், தீவிரவாதம் போன்ற தீமைகள் ஒரு பக்கம், மன ஒழுங்கு, மன மாற்றம், உதவி செய்யும் மனநிலை, மனித நேயம், தியாகம், இப்படி போன்ற பலமுள்ள செயல்பாடுகள் ஒரு பக்கம். இவை இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய போராட்டம் தான் இந்த திரைப்படத்தினுடைய கதை அமைப்பு. பலவீனமும் பலமும். நாம் எதிர்பார்த்து நினைத்த காரியத்தை செய்ய போகின்ற நேரத்தில் ஏற்படக்கூடிய இடையூறுகளால் நம்மையே தியாகம் செய்து நாம் எதை செய்ய முடிவு செய்து போனோமோ அதை விட அதிகமாக ஒரு செயலை செய்வதற்கு அந்த நேரம் நமக்கு அமையும் பொழுது எப்படி இருக்கும் என்பதை இந்த திரைப்படம் நன்றாக காட்டியிருக்கும். வானம் அந்த திரைப்படத்தை நாம் பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கட்டத்தில் அந்த திரைப்படத்தினுடைய தாக்கம் நம்மை கண்டிப்பாக பாதிக்கும். குடும்பத்தோடு பார்க்கலாம். நல்ல படம், நல்ல திரைப்படம், அருமையான கருத்துள்ள ஒரு திரைப்படம். நமது திட்டங்கள் நிறைவேற நாம் எவ்வளவு மும்முரமாக உழைக்கிறோமோ, பாடுபடுகிறோமோ, ஆனால் அது தியாகத்தின் புள்ளியில் சென்று நிறைவடையும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கூட வானம் போல பறந்து விரிந்து பலருக்கும் பயன்படுகின்ற வாழ்க்கையாக அமைகிறது. இதுதான் இந்த திரைப்படத்தினுடைய சாரம். எனவே அந்த படத்தினுடைய ஒவ்வொரு கேரக்டரையும் இன்றைக்கும் நான் நினைத்து பார்ப்பேன். பல நேரங்களில் எவ்வளவு வாழ்க்கையில் சோர்வுகள், பிரச்சனைகள், தடுமாற்றங்கள் ஏற்படும் பொழுதெல்லாம் நாம் எவ்வளவு கீழ்த்தரமாக போகிறோம், ஆனால் நம்மை மாற்றிக்கொள்ளும் பொழுது நாம் எவ்வளவு மேன்மையாக மாறுகிறோம் என்பதை இந்த திரைப்படம் தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கும். திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் வாழ்த்துக்கள். வாய்ப்பு கிடைத்தவர்கள் 15 ஆண்டுகள் ஆனாலும் இந்த திரைப்படம் மனதில் இருக்கிறது. பார்த்து பயன்பெறுவோம். இந்த திரைப்படத்திலிருந்து நல்ல கருத்துக்களை நம்முடைய பிள்ளைகளும் கண்டு பாவிக்குமாறு அவர்களை உற்சாகப்படுத்துவோம். நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கையும் வானம் போல் பறந்து விரிந்து பலருக்கும் பயன் தரும். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய கண் பார்வையை சரி செய்வதற்கு, பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த கோடை காலத்தில் கேரட், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பிரக்கோலி இவற்றையெல்லாம் நாம் நிறைய பயன்படுத்தி, உணவாக பயன்படுத்தி நம்முடைய கண்களை பாதுகாத்துக் கொள்வோம். சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, பிரக்கோலி, கேரட் இவைகளெல்லாம் கண்களுக்கு மிக அவசியமான தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடிய உணவுகள். இவற்றை உண்டு நம்முடைய கண்களையும் வானத்தை நோக்கி பிரகாசமாக இருக்க பக்குவப்படுத்துவோம், பலப்படுவோம். வாழ்க மகிழ்வுடன்.